எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிருத்விராஜ். வெல்கம் டு கேலாஜிக்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோல ஒரு 10 வெக்காபுலரி தான் பார்க்க போறோம். சரியா? ஸோ கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட SSC கிராஷ் கோர்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை யூஸ் பண்ணி எல்லாருமே பைக் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ கிளாஸஸ் வந்து நடந்துக்கு இருக்கு. ஸ்பீடா எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆலிவ் போல்ட்ல கேஆர்ங்கிற கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ மறக்காம யூஸ் பண்ணுங்க. அண்ட் அஃபேர்ஸ் கிளவுட்லையும் KR10ங்கிற கோடை யூஸ் பண்ணுங்க. சரியா? ஓகே. பிளே ஸ்டோர்ல நம்மளோட KR லாஜிக்ஸ்ங்கிற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா kaneeshreenalogics@gmail.comக்கு மெயில் பண்ணுங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம்லயே நம்மளோட பேஜ் இருக்கு. சரியா? KR லாஜிக்ஸ்ங்கிறது தான் அது. ஸோ அதையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. அங்கே நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் கிடைக்கும். ஓகே. அண்ட் இன்னைக்கான வார்த்தை. சரியா? இருங்க, பேனா எடுத்துக்கிறேன். ப்ரெடிகமென்ட் அதான் இன்னைக்கான வார்த்தை. சரியா? ஸோ அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன், அதாவது இக்கட்டான நிலை. சரியா? இக்கட்டான நிலை அதானது ப்ரெடிகமென்ட். ஓகே. ஸோ இதுக்கு வேற என்னென்ன சினானிம்னா அதுக்கு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், மெஸ், டிஃபிகல்ட்டி, ப்ராப்ளமேட்டிக், இஷ்யூ, ப்ளைட், குவாண்டரி, ட்ரபிள், மர்டில். ஸோ இது எல்லாமே என்னது இதோட சினானிம் தான். இதுக்கு ஆப்போசிட் என்னது வரும் அப்ப? அதாவது ஒரு நெகட்டிவ் வேர்டு. ஸோ இதுக்கு ஆப்போசிட் பாசிட்டிவான வார்த்தையானே இருக்கும். ஸோ பிளெஸ்ஸிங், பூன், சொல்யூஷன். சரியா? ஆசீர்வாதம் பண்ற மாதிரி. இல்லாட்டி ஒரு தீர்வு கிடைக்கிறது. அதுதான் என்னது இதுக்கு ஆப்போசிட் ப்ரெடிகமெண்ட்க்கு. ஓகே. அதுக்கடுத்து டெஃபி. டெஃபினா என்னன்னா ஒரு விஷயத்தை எதிர்த்து நிக்கிறது, சேலஞ்ச் பண்றது. சரியா? டெஃபினா என்ன? எதிர்த்து நில். ஓகே. அதாவது ஒரு ஆளை ஒரு சம்திங்கை வந்து எதிர்த்து நிக்கிறது, அதாவது சேலஞ்ச் பண்றது, டேரு, கான்ஃபிடன்ட், அவுட் டேர், வித்ஸ்டாண்ட், ரெப்பன். அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும் அப்ப? ஸோ எதிர்த்து நிக்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? சரணடைகிறதா, அதாவது சரண்டர், கிவ் அப், ஹைடு. கிளியரா? ஸோ டெனிக்னா என்னது? எதிர்த்து நிக்கிறது. ஸோ அதோட சினானிம் சேலஞ்ச், டேர் அது மாதிரி தான் வரும். ஓகே. அதுக்கடுத்து கண்டெம்ட். ஸோ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, கண்டெம்ட்னா என்னன்னா அவமதிக்கிறது. சரியா? ஒரு ஆளை அசிங்கப்படுத்துறது, அவமதிப்பு, அதனால என்னது? கண்டெம்ட் தான். ஸோ அதோட சினானிம் என்னென்ன வரும்? டிஸ்ரெஸ்பெக்ட், கான், டிஸ்பைட், டிஸ்டைன், நெக்லெக்ட், கான்டுமிசி, டிஸ்ரிகார்ட். ஓகே. ஸோ இது எல்லாமே என்னது? அவமதிப்பு தான். ஸோ அதுக்கு ஆப்போசிட் என்னென்ன வரும்? பிரேஸ், எஸ்டீம், காம்ப்ளிமெண்ட், அட்மிரேஷன், ரெஸ்பெக்ட். அதாவது எல்லாமே என்னது? புகழ்றது. சரியா? புகழ்றது, பாராட்டுறது, அது எல்லாமே கீழே இருக்காது ஆண்டனி. ஸோ மேல இருக்கிறது எல்லாமே அவமதிக்கிற மாதிரி தான். சரியா? அவமதிப்பு செய்யறது. ஸோ அதுக்கடுத்து பெர்ஜூரி. ஓகே. பெர்ஜூரினா என்னது? தமிழ் அர்த்தம் பொய் சாட்சின்னு சொல்லலாம். பொய் சாட்சி, இல்லாட்டி பொய் சத்தியம், ஏமாத்துறது, அது எல்லாமே இதெல்லாம் வரும். பொய் சொல்றது. ஓகே. பொய், சத்தியம் எல்லாமே, அந்த பொய்யில வர எல்லாமே இதுதான். ஓகே. பெர்ஜூரி, பொய் சாட்சி எல்லாமே. ஸோ இதுக்கு சினானிம் என்னென்ன வரும்? டிசப்ஷன், டிஸ்ஹானஸ்டி, ஃபால்ஸ்ஹுட், ஃபால்சிஃபிகேஷன், டிசீட்ஃபுல்னஸ், அன்ட்ரூத், அப்புறம் அன்ட்ரூத்ஃபுல்னஸ். இது ரெண்டும் ஒன்று தான். ஸோ இதுக்கு ஆப்போசிட் அப்போ என்ன வரும்? பொய்க்கு ஆப்போசிட் ட்ரூத் தானே. ஸோ ட்ரூத்ஃபுல்னஸ் அண்ட் ஹானஸ்டி. கிளியரா? அடுத்து இதில் என்ன சொல்றாங்க? கம்ப்ளைண்ட்ஸ். ஓகே. கம்ப்ளைண்ட்ஸ்னா என்ன? ஒரு நிமிஷம். பிரைட்னஸ். ஸோ கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ இதுக்கு அர்த்தம் என்னன்னா கீழ்ப்படிதல். ஓகே. கீழ்ப்படிதல். ஓகே. இல்லாட்டி ஒரு விஷயத்த ஒத்துக்கிறது, அதாவது அதுல எனக்கு சம்மந்தம் இருக்கு, உடன்பாடு அப்படின்னு சொல்லலாம். சரியா? அதானது கம்ப்ளைண்ட்ஸ். ஓகே. ஸோ இதோட சினானிம் என்ன வரும்னா
adherence, conformity, obedience, அது எல்லாமே இதெல்லாம் வரும். ஓகே, கன்ஃபர்மேஷன். ஸோ இது மாதிரி இது கீழே இருக்க சினானிம் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பீடாகவும் எழுதிக்கோங்க. சரியா, ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ காம்ப்ளைன்ஸ்னா என்னது? ஒரு விஷயத்து மேல நமக்கு ஒரு உடன்பாடு இருக்கு, இல்லாட்டி அவங்க சொல்ற விஷயத்த நான் கேட்டுக்கிறேன், அது எல்லாமே, அதாவது அவங்க சொல்றதை கேட்டுக்கிறது, கீழ்ப்படுகிறது, இல்லாட்டி அதுல எனக்கு ஒரு உடன்பாடு இருக்கு, அது எனக்கு ஓகே அப்படின்னு சொல்றதுதான் என்னது? காம்ப்ளியன்ஸ். ஸோ அதுக்கு ஆப்போசிட் என்னென்ன வரும்? அதை மறுக்கிறதா தானே இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் மறுக்கிறதா இருக்கும். அதாவது டிஃபரன்ஸ், எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. டிஸ்அக்ரிமெண்ட், ஒத்துக்க மாட்டேன். ரெஃப்யூசல், மறுக்கிறது. டிஸ்ஒபீடியன்ஸ், ரெசிஸ்டன்ஸ், தடுக்கிறது. டிசென்ட், டெஃபியன்ஸ், டெனியல். ஸோ இது எல்லாமே என்னதுல வரும்? இதுக்கு ஆன்டனிம்ல வரும் காம்ப்ளியன்ஸ்க்கு. ஓகே, ஸோ அதுக்கடுத்து டாக்டிக். டாக்டிக்னா என்னன்னா தந்திரம் செய்யறது. சரியா, டாக்டிக்னா என்னது? தந்திரம், அதாவது ஒரு சாமர்த்தியம் சொல்லலாம், இல்லாட்டி சாமர்த்தியம். சரியா, இல்லாட்டி தந்திரம். இந்த பேட்ட கிளைமேக்ஸ். சரியா, கடைசியா ரஜினி என்ன பண்ணுவாரு? நீ என் பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லுவாரா? ஜித்து, விஜய் சேதுபதி இருப்பாங்கல்ல, அவங்களை கடைசியா தந்திரமானே ஏமாத்துவாங்க. ஸோ அதான் என்னது? டாக்டிக், அதாவது சாமர்த்தியம், தந்திரம். ஸோ இதுக்கு சினானிம் என்னென்ன வரும்? ஸ்ட்ராட்டஜி, பிளானு, ஸ்கில்லு, அட்ராய்ட்னஸ், இது எல்லாமே இதுல வரும். இதோட சினானிம், டாக்டிக்கோட சினானிம் தான் வரும். இதோட ஆன்டனிம் என்ன வரும்? நேர்மையா இருக்கிறது, அதாவது ஸ்ட்ரெயிட்னஸா இருக்கிறது, இல்லாட்டி இக்னரன்ஸ், மறுத்துறது. சரியா, ஒண்ணு இப்படி இருக்கணும், இல்லாட்டி அப்படி இருக்கணும். ஆனா டாக்டிக்னா என்னது? நமக்கு எது வேணுமோ அதுக்காக பிளான் பண்ணி அதை அடையிறது, அதான் என்னது? டாக்டிக். ஸ்கில்லு, பிளான், ஸ்ட்ராட்டஜி எல்லாமே. அதுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரெயிட்னஸ், அதாவது ஒண்ணு வேணும்னு சொல்றது, இல்லாட்டி வேணாம்னு சொல்றது, இக்னோரன்ஸ். ஓகே, அதுக்கடுத்து வேர்டிக்ட். வேர்டிக்ட்னா என்னன்னா ஒரு முடிவு. சரியா, ஒரு முடிவுக்கு வர்றது, இல்லாட்டி தீர்ப்பு. ஸோ அது எல்லாமே என்னது? வேர்டிக்ட் தான். ஓகே, அதாவது டிசிஷன், ஒரு முடிவுக்கு வர்றது, ஜட்மெண்ட், தீர்ப்பு, ரூலிங், ஆர்டர், டிக்ரி. ஓகே, ஸோ அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? ஆன்டனிம் என்ன வரும்? அக்யூசேஷன், அலகேஷன். ஓகே, ஸோ ஒரு அலகேஷன் என்னது? ஒரு முடிவு இல்லாம இங்கிட்டு இங்கிட்டு சுத்துறது தானே. அக்யூசேஷன்னாலும் அதே மீனிங் தான். சரியா, ஸோ வெர்டிக்ட்னா என்னது? ஒரு முடிவுக்கு வர்றது, இல்லாட்டி தீர்ப்பு கிடைச்சிருச்சு, அது மாதிரி சொல்லலாம். டிசிஷன், ஜட்மெண்ட், ரூலிங், ஆர்டர், டிக்ரி. யா, ஸோ சினானிம் எதையுமே விட்டுறாதீங்க, எல்லாத்தையுமே எழுதுங்க. அண்ட் நம்ம நடத்துற எல்லாத்தையுமே ஒரு நோட் போட்டு எழுதுங்க, அடிக்கடி வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சரியா, முக்கியமா நியூஸ் பேப்பர்னா டெய்லி படிக்க ஆரம்பிங்க. ஓகே, இந்த நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, அது படிங்க. அதுல முக்கியமா எடிட்டோரியல் வந்து எல்லாருமே படிச்சிடணும். சரியா, ஓகே. அதுக்கடுத்து டென்யூர். டென்யூர்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு பீரியட், அதாவது காலம். சரியா, அதான் டென்யூர். ஓகே, அடுத்து ஆட்டோனமி. சரியா, அட்டானமி. அட்டானமினா என்னன்னா ஒரு தானா எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். சரியா, தன் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது? தானா சுய அறிவு, அது எல்லாமே இதெல்லாம் வரும். சரியா, தானா ஒரு முடிவு எடுக்கிறது எல்லாமே. சவரன்டி, அடுத்து செல்ஃப் டைரக்ஷன், செல்ஃப் ரிலையன்ஸ், செல்ஃப் சஃபிஷியன்சி, எல்லாமே நம்மளா இண்டிபெண்டன்ஸ் சொல்லலாம். சரியா, இண்டிபெண்டன்ட், யாரையும் சார்ந்து இல்லாம. சரியா, சுதந்திரமான, தன்னிச்சையான. தன்னிச்சையானனா சரியான மீனிங். ஓகே, இது தன்னிச்சையாக முடிவெடுக்கிறது. சரியா, இது எல்லாமே இதுல வரும், ஆட்டோனமில வரும். சவரன்டி, செல்ஃப் டைரக்ஷன், செல்ஃப் ரிலையன்ஸ், செல்ஃப் சஃபிஷியன்சி, அது எல்லாமே இதெல்லாம் வரும். இதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? டிபெண்டன்ஸ். ஓகே, அடுத்து இமினன்ட். இமினன்ட்னா என்னன்னா ஒரு விஷயம் கிட்டத்தட்ட நடக்க போகுது. சரியா, உடனடியா நடக்க போகுது, உடனடியாக, இல்லாட்டி சீக்கிரம் வரப்போற. சரியா, அது என்னது? பக்கத்துல இருக்கிறது, அது எல்லாமே என்னது? இமினன்ட் தான். ஓகே, இமினன்ட்னா என்னது? உடனடியாக, இல்லாட்டி மிக அருகில். சரியா, அது எல்லாமே என்னது? இமினன்ட் தான். ஸோ சினானிம் என்னென்ன வரும்? அட்ஜசன்ட், பெண்டிங், ப்ராக்சிமேட், ஃபோர்த்கமிங், லைக்லி. இது எல்லாமே என்னது? இதோட மீனிங் தான். சரியா, இமினன்ட்டோட மீனிங்னா என்னது? பக்கத்துல இருக்கிறது, ப்ராக்சிமேட்,
அதாவது அட்ஜசன்ட், ப்ராக்சிமேட், ஃபோர்த்கமிங், நடக்க போறது, லைக்லி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. சரியா? அது எல்லாமே என்னது? இமினன்ட் தான். இதுக்கு ஆப்போசிட் என்ன வரும் அப்ப? தொலைவில் இருக்க, டிஸ்டன்ட், லேட்டா நடக்க போகுது, எஸ்கேப்பபிள். சரியா? இது எல்லாமே என்னது? இமினன்ட்டோட ஆப்போசிட். கிளியரா? ஓகேயானு? சரி, ரைட்டா ரிவைஸ் பண்ணிடுவோமா? ஸோ நம்மளோட எஸ்எஸ்சி கோர்ஸோட லிங்க் இருக்கு, எல்லாருமே வாங்கிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கு. யார் யார் வாங்கலையோ எல்லாரும் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அண்ட் ரெகுலரா வந்து வீடியோஸ்லாம் பாருங்க, உங்களோட சப்போர்ட்டை பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களோட கமெண்ட் கீழே பண்ணிருங்க. சரியா? கமெண்ட் பண்ணிருங்க. சரி, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ப்ரெடிக்மெண்ட்னு பார்த்தோமா? ஸோ அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு இக்கட்டான நிலை, அதாவது டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், மெஸ், டிஃபிகல்ட்டி, ப்ராப்ளமெட்டிக், இஷ்யூ, இது எல்லாமே என்னதுல வரும்? இதெல்லாம் வரும். இதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? பிளெஸ்ஸிங்கா? பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம் கிடைக்கிறது, இல்லாட்டி ஒரு தீர்வு கிடைக்கிறது, சொல்யூஷன் கிடைக்கிறது, அது எல்லாமே இதுக்கு ஆப்போசிட்லாம் வரும். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? டெஃபிங்கிற வார்த்தை பார்த்தோமா? அதுக்கு அர்த்தம் என்ன? எதிர்த்து நிக்கிறது. சரியா? டெஃபினா என்னது? எதிர்த்து நிக்கிறது. சினானிம் என்ன வரும்? சேலஞ்ச், டேர், கான்ஃபிடன்ட், அவுடேர், வித்ஸ்டாண்ட், ரெப்பிங். ஓகே, ஸோ அதுக்கு ஆன்டனிம் என்னென்ன வரும்? சரண்டர், கிவ் அப், ஹைடன். இது எல்லாமே என்னது? இதோட ஆன்டனிம் தான். ஓகே, ஒளிஞ்சுக்கிறது. ஓகே, அடுத்து கண்டெம்ட். கண்டெம்ட்னா என்னது? ஒரு ஆளை அவமதிப்பு செய்யறது. ஸோ ரெஸ்பெக்ட், ஸ்கான், டெஸ்பைட், டிஸ்டைன், நெக்லெக்ட், அது எல்லாமே இதெல்லாம் வரும். அதுக்கு ஆப்போசிட் என்னென்ன வரும்? பிரேஸ், எஸ்டீம், காம்ப்ளிமெண்ட், அட்மிரேஷன், ரெஸ்பெக்ட். ஓகே, ஓகே, அடுத்து பெர்ஜுரி. பெர்ஜுரினா என்ன சொன்னோம்? பொய் சத்தியம் பண்றது, அதாவது பொய் பேசுறது. கிளியரா? ஸோ அதோட சினானிம் என்னென்ன வரும்? டிசெப்ஷன், டிஸ்ஹானஸ்டி, ஃபால்ஸ்ஹுட், ஃபால்சிஃபிகேஷன், டிசீட்ஃபுல்னஸ், அன்ட்ரூத், அன்ட்ரூத்ஃபுல்னஸ். ஓகே, அதோட ஆன்டனிம் அப்ப என்னென்ன வரும்? உண்மையா இருக்கிறது, அதாவது பொய்க்கு ஆப்போசிட் உண்மை தானே. ஸோ ட்ரூத்ஃபுல்னஸ், அடுத்து நேர்மையா இருக்கிறது, ஹானஸ்டி. ஓகே, லாயல், அது எல்லாமே இதெல்லாம் வரும். ஓகே, அடுத்து அடுத்து காம்ப்ளியன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழ்ப்படிதல், அதாவது ஒரு விஷயத்த நான் வந்து ஒத்துக்கிறேன், அக்ரி பண்ணிக்கிறேன், இல்லாட்டி அதுக்கு உடன்பாடு செய்யறேன், அது எல்லாமே அதாவது அக்ரிமெண்ட். சரியா? அதையும் சொல்லலாம். ஸோ சினானிம் என்னென்ன வரும்? adherence, conformity, obedience, submission, abidance, confirmation, இது எல்லாமே இதுல வரும். இதோட சினானிமா வரும். ஆன்டனிம் என்ன வரும்? அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தானே. அதாவது ஒரு விஷயத்தை நான் அக்செப்ட் பண்றேன்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? அதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதானே. அதாவது டிஃபரன்ஸ், டிஸ்அக்ரிமெண்ட், ரெஃப்யூசல், டிஸ்ஒபீடியன்ஸ், அது எல்லாமே இதுல வரும். இதுல வரும். சரியா? ரெசிஸ்டன்ஸ், டெஃபியன்ஸ், டெனியல், டிசிஷன். ஓகே, சாரி, டென்ஷன், எல்லாமே. அடுத்து டாக்டிக். டாக்டிக்னா என்ன சொன்னோம்? தந்திரம், அதாவது சாமர்த்தியமா இருக்கிறது. சரியா? எக்ஸாம்பிள் பேட்ட கிளைமேக்ஸ். ஓகே, ஸோ இதோட சினானிம் என்னென்ன வரும்? ஸ்ட்ராட்டஜி, பிளான், ஸ்கில், அட்ராய்ட்னஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே என்னது? தந்திரமா இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும்? ஒன்று நேரா இருக்கிறது. சரியா? நேர்மையா இருக்கிறது, அதாவது ஸ்ட்ரெயிட்னஸ் இல்லாட்டி இக்னோரன்ஸ். ஒன்று ஒத்துக்கணும் இல்லாட்டி இல்லைன்னு சொல்லிடணும். அதான் என்னது? ஆண்டனி. ஓகே, அடுத்து வெர்டிக்ட்னா என்னது? முடிவு, தீர்ப்பு, அதாவது ஒரு விஷயத்துக்கு முடிவு கொண்டு வருது, இல்லாட்டி ஃபைனலா ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கிறது, அதாவது தீர்ப்பு கிடைக்கிறது. சரியா? ஸோ சினானிம் என்னென்ன வரும்? டிசிஷன், ஜட்ஜ்மெண்ட், ரூலிங், ஆர்டர், டிக்ரி. ஓகே, அதுக்கு ஆன்டனிம் என்ன வரும்? அப்ப அக்யூசியேஷன், அலகேஷன். ஓகே, முடிவு இல்லாம கிட்டும் ஏதாவது ஒரு இது போய்க்கு இருக்கிறது அலகேஷன். அடுத்து டென்யூர்னா என்ன சொல்லிட்டோம்? பீரியட்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு கால அளவு அப்படின்னு. அடுத்து ஆட்டனோமி. ஆட்டனோமினா என்ன? ஸோ சுதந்திரமா, தன்னிச்சையா ஒரு முடிவு எடுக்கிறதுன்னு சொல்லலாம். சுதந்திரமா இருக்கு, அதாவது இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோட சினானிம் என்ன வரும்? சவரன்டி, செல்ஃப் டைரக்ஷன், செல்ஃப் ரிலையன்ஸ், செல்ஃப் சஃபிஷியன்சி. அதுக்கு ஆன்டனிம் என்னென்ன வரும் அப்ப? டிபெண்டன்ஸ், அதாவது யாரையாவது சார்ந்து இருக்கிறது, அதுதான் என்னது? ஆன்டனி. ஓகே, அடுத்து இமினன்ட். இமினன்ட்னா என்னது? உடனடியா நடக்க போற ஒரு விஷயம், அதாவது ரொம்ப பக்கத்துல இருக்கு, நடக்க போகுது, இல்லாட்டி பக்கத்துல இருக்க ஒரு விஷயம், அதையும் சொல்லலாம். அதாவது மிக பக்கத்துல இருக்கு, அதாவது அட்ஜசன்டா இருக்கு, நியர் டு.
சரியா? நியரா இருக்கு. அது எல்லாமே என்னது? இம்மினன்ட் தான். சரி. அதுக்கு சினோனிம் என்னென்ன வரும்? அட்ஜசன்ட், டிபெண்டிங், ப்ராக்ஸிமேட், ஃபோர்த்கமிங் அண்ட் லைக்லி. ஸோ ஆன்டனிம் என்னவா இருக்கும்? அதுக்கு ஆப்போசிட் தானே இருக்கும். அதாவது ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு, தொலைவா இருக்கு, இல்லாட்டி லேட்டா நடக்க போகுது, லேட்டர், எஸ்கேப்பபிள். இது எல்லாமே என்னது? இதோட ஆன்டனிம். கிளியரா? ஓகே. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே. அண்ட் இந்த வீடியோ பத்திய உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட்டுகள்ல பண்ணிருங்க. தேங்க் யூ ஆல். அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். சரியா? ஓகே. பாய்.